ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? எங்கெங்க நல்லா இருக்கிறோம்? எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு, எவ்வளவோ பாடுகள் இருக்கு, எவ்வளவோ பிரச்சனைக்குள்ள இருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றினாலும் ரொம்ப வேதனையோடு இருக்கிறோம். எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறீங்களா? அப்படி கேட்குறீங்களா? அதாவது பேச்சுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவோமே தவிர எத்தனையோ பாடுகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இல்லாம இருக்கவே இருக்காதுங்க. ஆனால் நமக்காக ஒரு பிரத்யேகமான ராஜ்யத்தை ஆண்டவர் தயாராக்கி இருக்கிறார். அது கண்ணீர் இல்லாத இடம், கஷ்டங்கள் இல்லாத இடம். அங்கே பசி என்பது இருக்காது, அங்கே இருள் இருக்காது, அங்கே மரணம் இருக்காது, அங்கே வியாதி இருக்கவே இருக்காது. அந்த மகிமையின் ராஜ்யத்திலே நாம் எல்லோரும் நித்திய காலம் நம்முடைய ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவோடே வாழ வேண்டும் என்ற ஆசையோடு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அந்த ராஜ்யத்திற்கான மார்க்கத்தை காட்டியிருக்கிறார். இந்நாட்களிலே நாம் நம்முடைய நிலைமையை உணர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நமக்காக சிலுவையிலே உயிரை தியாகம் செய்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவர் மூலமாக அந்த ராஜ்யத்தின் வாரிசாகலாம். எனவே இந்த உலகத்தில் சந்திக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் நிரந்தர நரகத்திலே இருக்கிற அந்த வேதனையை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த உலகத்திலே மனசாட்சியோடு தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழலாம். அப்பொழுது இகத்திலும் பரத்திலும் தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். வழக்கம் போல இன்றும் தேவ வார்த்தைகளை கேட்க தயாராக இருக்கிறீர்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு, எவ்விடம் விட்டு? எருசலேமை விட்டு, எருசலேமிலிருந்து புறப்பட்டு தீரு சீதோன் என்ற பட்டணங்களுக்கு வந்தார். அன்று இயேசுவானவர் அநேக பட்டணங்களுக்கு சென்று வந்து கொண்டிருந்தார். அந்த நாட்களிலே இந்நாட்களைப் போல பஸ்ஸு, காரு, விமானம் கிடையாது. எனவே இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களுக்கும் நடந்தே சுற்றி கொண்டிருந்தார். உங்க பைபிள்ல பின்னால மேப் இருக்கும். எனக்காவது பார்த்திருக்கீங்களா? பார்க்கலன்னா இப்ப பாருங்க எடுத்து. பாலஸ்தீனா தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படின்னு இருக்கும் பாருங்களேன். பைபிளோட கடைசி பக்கங்கள்ல இருக்காங்க. அதுல எருசலேம் எங்க இருக்குன்னு பாருங்களேன். சென்ட்ரல்ல கீழே இருக்கும் எருசலேம். பாருங்க, இந்த இடத்துல இருக்கு எருசலேம். இங்க இருந்து இயேசு கிறிஸ்து எந்த இடத்துக்கு போனாரா? மேல இருக்கு பாருங்க, தீரு சீதோன். எங்க போனாருங்க? இங்க இடத்துல இருந்து ஆண்டவர் இங்க இருக்கிற தீரு சீதோனுக்கு போனார். நானும் போயிருக்கேன் எருசலேமுக்கு. ஆனா பஸ்ல தாங்க அங்க போக முடியும். ஆனால் அன்று ஏசப்பா இங்க இருந்து கால்நடையாவே நடந்து அங்க போயிருக்கிறாரு. அங்க போற வழியில கானாங்கிற ஊர் இருந்ததுங்க. கானா ஊர் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு திபேரியாவுக்கு பக்கத்துல கானா. கானா எங்க இருக்கு? மேல தீரு மேல இருக்கு. தீருக்கு ஏசு போனப்போ கானால இருந்து அந்த அம்மா தீருக்கு வந்திருந்தாங்க. சோ அந்த அம்மாவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்திருக்காங்க. கவனிங்க, ஏசு கிறிஸ்து இங்கிருந்து அந்த ஊருக்கு போயிருக்காரு. அவரை பார்க்கணும்னு அன்னைக்கு விரும்பினவங்க எல்லாம் அங்கிருந்து அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. நிறைய டிஸ்டன்ஸ் பிரயாணம் பண்ணி வந்திருந்தாங்க. இப்படி அதிக தூரம் அடிக்கடி பிரயாணம் பண்றவங்கள பிசினஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க. ஏன்னா வியாபாரம் பண்றவங்க தான் இந்த மூலையில கிடைக்கிற பொருட்களை இன்னொரு மூலையில கொண்டு போய் வித்து, அந்த மூலையில கிடைக்கிற பொருட்களை இன்னொரு மூலையில கொண்டு போய் வித்து, அப்படி பிசினஸுக்காக வியாபாரத்துக்காக மூல மூலைக்கு சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் என்னங்க வியாபாரம் செஞ்சாரு? எதுக்காக அவர் சுத்திக்கிட்டே இருந்தாரு? எதுக்கு அவர் அப்படி பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு? எருசலேம்லயே கம்ஃபர்டபுளா ஹாயா, ஏன்னா ஒரு நல்ல ஊர் அது. ஆனா அந்த பட்டணத்திலிருந்து அந்த கானா ஊரெல்லாம் தாண்டி போய், கானானியர் என்றால் அவர்கள் சபிக்கப்பட்ட மக்கள்.
கவனிங்க, அந்த கானா ஊர் எல்லாத்தையும் தாண்டி அந்த தீரு சீதோன் பட்டணங்களுக்கு போய்கிட்டு இருந்தாராம். அப்படி போய்கிட்டு இருந்த போது தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அந்த ஸ்திரீ வந்து ஆண்டவரிடத்தில் சத்தமாய் சொன்னாளாம். ஆண்டவர்கிட்ட எப்போதும் கூட்டம் இருக்கத்தான் செய்யுங்க. ஆண்டவருக்கு பக்கத்தில் பாடி கார்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அட்ராசிட்டி எல்லாம் அவர் செய்யலங்க. ஆண்டவர் ஒரு வழியில போனா அவர் பின்னால கூட்டம் கூட்டமா சொன்னாங்க போனாங்க. எதுக்காக? அவருடைய வார்த்தையை கேட்கணும்னு, அவர் செய்கிற அதிசயங்களை பார்க்கணும்னு, அவர் அருளுகிற சுகத்தை பெற வேண்டும் என்று அநேகர் எப்பொழுதும் அவர் பின்னால போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த அவருடைய 12 சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை இந்த ஜனங்கள் நெருக்காம அவரை சுத்தி நின்று அவரை பார்த்துக்கிட்டாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரி நின்னாங்களோ என்னமோ தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை நெருக்குகிற ஜனங்களை கொஞ்சம் தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணியிருப்பாங்க. சோ இந்த ஸ்திரீ சத்தமிட்டபடி அவர் அருகிலே வருகிறாள். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்குங்க, என் மகளுக்கு பிசாசு பிடிச்சு வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த அம்மாவுக்கு இல்லைங்க வேதனை. யாருக்கு வேதனை? அந்த அம்மாவோட பொண்ணுக்கு தான் வேதனை. பொண்ணுக்கு வேதனைன்னா இந்த அம்மாவுக்கு என்ன வேதனை? எப்போது உணர்ந்திருக்கீங்களா? என்னங்க, நம்ம பையனுக்கு வேதனைன்னா அது நமக்கு வேதனை. நம்ம அப்பாவுக்கு ஏதாவது பாடுனா நமக்கு பாடு. நம்ம மகளுக்கு மனசு கஷ்டம்னா நமக்கு மன கஷ்டம். உங்க வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டா நீயும் கஷ்டப்படுவ. உன் மனைவிக்கு பிரசவ வேதனைனா உனக்கு மனசுல வேதனை. அந்த அம்மா லேபர் வார்டில் அட்மிட் ஆயிட்டா இவரு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே என்னாகுமோ என்னாகுமோ அப்படின்னு மனசுல வேதனையோட தெரியவார். அதுதாங்க, அதுதான் தேவன் ஏற்படுத்தியிருக்கிற பந்தம். மனிதர்களாகிய நமக்கு மட்டும்தாங்க இருக்கும். அதுதான் அன்பின் பந்தம். அது கவனிங்க, இந்த நாட்களிலே நன்றாக இருக்கிறவர்கள் நன்றாக இல்லாதவர்களுக்காக கவலைப்படுகிறார்கள். மாறியிருக்கிறவர்கள் மாறாதவர்களுக்காக கவலைப்படுகிறார்கள். மாறியவர்கள் எப்பொழுதுமே மாறாதவர்களை பார்க்கும்போது அவர்களும் மாற வேண்டும், அவர்களும் இந்த பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் அந்த சாத்தானின் கட்டுக்களிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் மாற வேண்டும். அநேக வயதான தாய்மார்கள் வந்து என்னிடத்திலே சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? என் பேர பிள்ளைங்க மாறணும், என் பிள்ளை மாறணும். இவங்களே வயசானம்மா, அவங்க பையனும் வயசானவர் தான். ஆனா இவங்களுடைய வேதனை என்னன்னா, ஐயோ இன்னும் என் பையன் மாறலையா, என் பிள்ளையோட பிள்ளைங்க மாறலையா. பாருங்க அந்த வேதனைய. இந்நாட்களில் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்களுக்கு, அதாவது உலகத்தாருக்கு உலக பிரகாரமான அன்பு இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய வீட்டார் எல்லோரும் மாற வேண்டும் என்ற வேதனை இருக்கும். மாற வேண்டும் என்ற ஆசை இருக்கணும். வழக்கமா உங்களுடைய ஜெபத் தேவைகளை எங்களுக்கு தெரிவிங்கன்னு நான் சொல்றப்போ அநேகர் தங்களுக்கான ஜெபத் தேவைகளை சொல்லுவாங்க. இன்னும் சிலர் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று எங்ககிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ற நிலைமையில இல்ல. சிலருக்கு பாவக்கட்டின் பிடியில இருக்கிறவர்களுக்கு அவங்க நிலைமை அவங்களுக்கு தெரியறதில்ல. அசுத்தாவியால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அசுத்தாவியின் பிடியிலே இருக்கிறதுனால. சாராய போதைக்கு அடிமையானவன், அதை ஜெயிக்க முடியாத நிலைமையில இருக்கிறவன், அதற்கு அடிமையாக இருக்கிறவன் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு கேட்க மாட்டான். எனவே நாம் ஆண்டவருடைய சந்நிதிக்கு வந்து பிறருக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். முதல்ல நாம நமக்காக ஜெபிக்கணும். அதாவது நமக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். நாம பிறருக்காக ஜெபம் செய்யும் போது அந்த விசுவாசம் நமக்குள் இல்லாவிட்டால் நாம் பிறருக்காக ஜெபிக்கிற உதவியை செய்ய முடியாது. இங்க அந்த ஸ்திரீ வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குங்க, என் மகளுக்கு அசுத்தாவை பிடித்து அது அவளை வேதனைப்படுத்துகிறது. இந்த அசுத்தாவை பிடிச்சவங்க படுற வேதனை ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. பாவா, அவங்களுக்கு தெரியாது. அவங்க கத்துறது, கூச்சலிடுறது, அவங்க செய்யற இந்த விசித்திரமான காரியங்கள், அவங்க வீட்டையே துவம்சம் பண்ணுவாங்க, இருக்கிறதெல்லாம் உடைப்பாங்க, துணியை கிழிச்சுக்குவாங்க, சத்தம் போடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவை அவங்களை அப்படியே டார்ச்சர் பண்ணி விட்டுரும், சித்திரவதை செஞ்சு விட்டுரும். அப்படிப்பட்டவங்கள நீ விடுவிக்கணும்னா ஆண்டவர் சன்னதிக்கு வரணுங்க. ஆண்டவர் சமூகத்துல பிரார்த்தனை செய்யணும். அந்த ஸ்திரீ வந்து சத்தம் போட்டுக்கிட்டே வந்தா. அங்கிருந்து தூரத்துல இருந்து,
தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்குங்கன்னு. ஆனா ஆண்டவர் அதை கேட்டு கேட்காத மாதிரி இருந்தாரா தெரியல. ஆனா அந்த அம்மாவுக்கு ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லல. ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லவே இல்லை. நான் வர்றேன், உன் பொண்ணுக்கு சுகம் கிடைக்கும், உனக்கு இரக்கம் காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லல. இங்க இருக்கக்கூடாது போ அப்படின்னு சொல்லல. சாதாரணமா நம்மளை யாராவது கூப்பிடும்போது நம்ம அவங்க கிட்ட பேசாட்டா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? ஒண்ணுக்கு 3 தடவை இல்ல 5 தடவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா கூட நீ அப்படின்னு மூஞ்சி இறுக்கமா வச்சுட்டா அவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்ல? கவனிங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை அவள் உண்மையாகவே நிஜமாகவே விசுவாசிக்கிறாளா, இல்ல போற போக்குல அப்படியே ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொன்னா சுகமாயிடும், டாக்டர் ஃபீஸ் மிச்சமாகும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்திருக்கிறாளா என்று சோதித்து பார்ப்பதற்காக அவர் ஒரு வார்த்தையும் பேசல. அவர் பேசலன்னா பக்கத்துல சீஷர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு டென்ஷன் ஜாஸ்தி. என்னங்க, என்னை தொட்டது யார் அப்படின்னு ஆண்டவர் கேட்டப்போ என்ன இப்படி கேக்குறீங்க? இத்தனை கூட்டத்துல யார் நிற்கிறாங்க, யார் ஒருசுறாங்க, யார் முட்டாங்கன்னு தெரியுமா? இல்ல, யாரோ விசுவாசத்தோடு என்னை தொட்டிருக்கிறார்கள். 12 வருஷம் பெருமாடு உள்ள ஒரு ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டபோது அவளுடைய நோய் உடனே சுஸ்தமானது, வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டது என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். அப்போ அந்த சீஷர்கள் கேட்டிருப்பாங்க, என்ன ஆண்டவரே தொட்டதையான்னு கேக்குறீங்க? நிறைய பேர் தொட்டிருக்காங்களே, நிறைய பேர் தொடுறாங்களே தவிர எல்லாருக்கும் சுகம் கிடைக்கல. நிறைய பேர் அவரை தேடி வர்றாங்க, ஆனா வர்றவங்க எல்லாரும் மாறல. எல்லோரும் அவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனா எல்லாரும் மனம் திரும்பல. காரணம் என்ன? உன்னுடைய விசுவாசம். உன்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் உனக்கு சுகம் கிடைக்கும். உன் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் உனக்கு விடுதலை. நீ கேட்பவைகளின் அடிப்படையிலே, உன் இருதயத்தில் நீ வைக்கிற அடிப்படையில் தான் உனக்கு விடுதலை கிடைக்கும். கூட்டத்துக்கே வரும். கிறிஸ்தவ பக்திங்கிறது கூட்டத்துல வராதுங்க. அது கூட்டத்துக்கானதில்ல, குலத்துக்கானதில்ல. மொத்தம் வர்றவங்களுக்கெல்லாம் அப்படியே வந்துடாதுங்க. அது தனிப்பட்ட விதத்திலே தேவன் நம் இருதயங்களை பரிசீலித்து நம்மை கண்டு யாருடைய தேவை என்னவோ அந்த தேவைகளை தீர்த்து வைப்பதற்கு தயாராக இருக்கிறார். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்ற போது சீஷர்கள் என்ன பண்ணாங்க? அவள் இயேசுவை கூப்பிடுகிறாள், அவர்கள் இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். ஆண்டவருடைய சந்நிதிக்கு நாம் போகிற போது சில நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்கிறார். அதனாலதான் அங்க கவனிங்க, நான் உங்களுக்காக வரலமா, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்திரீ கிட்ட சொல்லல, தம்முடைய சீஷர்களிடத்திலே இயேசு சொல்லுகிறார். ஆனா அந்த அம்மாவுக்கு கேட்கும், என்ன பக்கத்துல தான் இருக்கா. அப்படி நிக்கும் போது அவ கேட்கிற மாதிரி தான் சொல்றாரு. அதாவது எப்பாவது நீங்க எதையாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல வச்சுட்டே சொல்லிடணும், போக விட்டு சொல்லக்கூடாது. இருக்கிறப்போ ஒரு வார்த்தை இல்லாதப்போ ஒரு வார்த்தை பேசுறவங்களை என்ன சொல்லுவாங்கங்க? பரிசுத்தவான், பக்திமான்னா. பின்னால பேசுறவங்கள, புரணி பேசுறவங்கள, சாடையா பேசுறவங்கள, எங்க ஊர்ல அப்படித்தான் சாடை பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர். அதாவது ஜாடையா இந்த வீட்டுல இருக்கிற விஷயத்தை அங்க சொல்லி, அங்க இருக்கிறது இங்க சொல்லி எல்லாருக்குள்ளேயும் சண்டையை மூடி விட்டுட்டு அதுல சந்தோஷப்படுற சிலர் இந்த நாட்கள்ல நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. ஆனா கவனிங்க, இயேசு எப்பொழுதுமே 2 அர்த்தத்தோடு பேசியது கிடையாது. எப்பவும் முன்னால ஒண்ணு பின்னால ஒண்ணு பேசினது இல்ல. அவர் பேசுறது அந்த அம்மாவுக்கு கேக்குது, அந்த அம்மாவுக்கு கேட்கணும். நான் இஸ்ரவேலர்களுக்காக வந்தேனே தவிர உங்களுக்காக வரவில்லை. இப்படி அவர் சொன்ன போது அந்த ஸ்திரீ என்ன சொல்றான்னு பாருங்க. 25வது வசனம். அவள் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எவ்வளவு அற்புதமான ஜெபம் பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணணும்னா இந்த அம்மா கிட்ட கத்துக்கணுங்க. நீளமா பெரிய 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 ஜெபம் தேவையே இல்லை. இதுக்கு முன்னால ஜெபத்தில் என்ன பார்த்தோம்? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஆண்டவரே எனக்கு இறங்கும். இங்க என்ன சொல்றா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. சின்ன ஜெபம் தாங்க, ஆனா அதுக்குள்ள அநேக அர்த்தங்கள் உண்டு. ஆண்டவர்கிட்ட போய் நீளமான ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. விசுவாசத்தோடு கூடுன ஜெபமா இருந்தா போதும். இந்த தடவை என் குமாரத்துக்கு இறங்குங்க, அந்த அசுத்தாவிய துரத்துங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க ஊருக்கு வாங்க, இப்படி எதுவுமே சொல்லலங்க. அல்லது என்ன பாட்டில கொண்டு வந்து ஜெபம் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி எதுவுமே கேட்கலந்தம்மா. ஒரே விஷயம் தான், நீங்க எப்படி உதவுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இறங்குங்க. அவர்கிட்ட வந்து போமா அப்படின்னு சொன்னா கூட காலை பிடிச்சுக்கிட்டாங்க. அம்மா பணிந்து
என்ன சொன்னா? காலை பிடித்து பணிந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி பாருங்க, எவ்வளவு பெரிய விசுவாசம் அந்த ஸ்திரீ விசுவாசம். அந்த விசுவாசத்துல அகந்தை இல்ல, அந்த விசுவாசத்துல சுயநலம் இல்ல, அந்த விசுவாசத்துல அவ்விசுவாசம் இல்ல, விசுவாசத்துல ஒரு பதட்டம் கிடையாது. தன்னையே தாழ்த்தி கொண்டு வந்து ஆண்டவர் பாதத்திலே பணிந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா, அதற்கு இயேசு என்ன சொல்கிறார்? அவர்களை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. என்ன சொல்றீங்க? நானா நாயா? ஒண்ணு வேணாங்க, ஏதோ ஜெபம் பண்ணிட்டு போலாம் தான் பார்த்து நாய்ங்கிறீங்க. ஓஹோ, எங்க ஊருக்கு வந்து என்னைய நாயின்னு சொல்லுவீங்களா? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல. அப்படி சொன்னது அவன் என்ன சொல்றான்? மெய்தான் ஆண்டவரே. ஆனா அந்த நாய்க்குட்டிகள் கூட தன்னுடைய எஜமானின் மேஜையிலிருந்து விழும் ரொட்டியை சாப்பிடுமே. ஆண்டவரே எனக்கு அந்த துணிக்க போதும் ஆண்டவரே, எனக்கு அந்த அப்பத்துல ஒரு துணிக்க அளவு போதும், ஒரு சின்ன துண்டு கீழே விழுற துண்டு போதும், அது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க சொல்றது உண்மைதான், நான் நாய் மாதிரி ஆள்தான். ஆனால் நீரோ எஜமானர் அல்லவா? உம்முடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகள் அது எனக்கு போதுமானது. எவ்வளவு உன்னதமான ஒரு மனுஷன் ஸ்திரீக்குன்னு பாருங்க. ஏசப்பா கிட்ட யார் வேணாலும் வரலாங்க, ஏசப்பா கிட்ட யார் வேணாலும் ஜெபிக்கலாங்க. ஆனால் எல்லோரும் ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், உன்னை நீ தாழ்த்திக் கொள்ளாமல், உன் முழு இருதயத்தோடு ஆண்டவரை விசுவாசிக்காமல், நீ செய்கிற விண்ணப்பத்தின் தன்மையை நீ உணர்ந்து கொள்ளாமல், நீ கேட்கிற காரியங்களை தேவன் அருளிச் செய்வார் என்று நம்பாமல் நீ கேட்பாய் என்றால் எப்படிப்பட்ட விடுதலையும் கிடைக்காது. எருசலேமுக்கு போயிருந்த போது பெத்லகேம்ல இந்த பெரிய ஹால் சைஸ் இருக்கும் அந்த ஆலயம். அங்க அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயம் கட்டியிருக்காங்க. அந்த ஆலயத்துக்கு ஒரு பெரிய டோர் இருக்கும். அந்த வழியா நிறைய பேரு குதிரை மேலேயே நேரா ஆலயத்துக்குள்ளேயே வந்துருவாங்களா, நேரா ராஜகுலத்தை சேர்ந்தவங்க. அதனால என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இப்போ அந்த டோர் எல்லாத்தையும் மூடிட்டு ஒரு சின்னதா, அது இந்த அளவுக்கு தான் இருக்கும், சின்னதா இந்த உயரத்துல ஒரு குகை வாசல் மாதிரி இருக்கும். அந்த காலத்துல இருக்கிற குகை மாதிரி அந்த வாசல் மாதிரி வச்சுட்டாங்க. சோ இப்ப யாரா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இடத்துக்குள்ள போய் பார்க்கணும்னா அங்க குனிஞ்சு தாழ்த்தி வளைஞ்சுதான் போகணும். அது ராஜாவா இருந்தாலும் சரி, ஆறடி மனுஷனா இருந்தாலும் சரி. எனக்கெல்லாம் உள்ள போன தலை தட்டிருச்சுங்க. அவ்வளவு சின்னதா இருக்கும். அதுல குனிஞ்சிட்டு தான் உள்ள போக முடியும். அதே போல தடியா இருக்கிறவங்க நல்லா உடம்பு ஒடுக்கி தான் உள்ள நுழைய முடியும். யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கிரீட வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, அவங்க ரதத்திலிருந்து இறங்கி ஆகணும், குதிரையிலிருந்து இறங்கி ஆகணும், தாழ்ந்துதான் போகணும். ஆண்டவராக இயேசுவை பார்ப்பதற்கு யாராக இருந்தாலும் சரி தாழ்த்தி கொண்டுதான் ஆக வேண்டும். தங்களை தாழ்த்தாமல் இயேசுவை காணவே முடியாது. ஏரோது ராஜா, நான் அந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். பார்க்க முடிஞ்சுதாங்க? சிங்காசனத்திலிருந்து இறங்க முடியல. பக்கத்துல 2 கிலோமீட்டர் தான் இருந்தார். ஆண்டவர் பார்க்க முடிஞ்சதா? அதுக்கு ஞானிகள் வந்துதான் சொல்லணுமா? ஏன் போய் பார்க்க முடியாதா? 2 வருட காலம் பிரயாணம் பண்ண ஞானிகள் போய் பார்த்துட்டாங்களே தவிர, பக்கத்துல இருந்தவன் கர்வத்தினால ஏதேதோ கதைகளெல்லாம் பேசினான். அதோடு இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தான். இந்நாட்களிலே இயேசு கிறிஸ்துவனிடத்திற்கு வருவது யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய அகந்தையை சுயத்தை விட்டு விலகாமல், நம்முடைய டிக்னிட்டி எல்லாம் ஒதுக்கி வைக்காம ஆண்டவரை தரிசிக்கவே முடியாதுங்க. அவருக்குள்ள இருக்கிற பெரிய காரியங்களை பார்க்க முடியாது. அவருக்குள்ள இருக்கிற தனித்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. அவர் செய்கிற நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் தாழ்த்திக் கொண்டுதான் வர வேண்டும். தங்களுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொண்டுதான் வர வேண்டும். அந்த ஸ்திரீ தன்னுடைய நிலைமையை உணர்ந்திருந்தாள். சரிதான், நான் ஒரு கானானிய ஸ்திரீ. ஆனால் இயேசு கிறிஸ்து யூத குலத்திலிருந்து வந்தவர். ஆனால் இவரால் தான் என் பிள்ளைக்கு சுகத்தை தர முடியும், இவரால் தான் அசுத்தாவியின் பிடியிலிருந்து அவளை விடுவிக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு வந்தாள். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும், ஆண்டவரிடத்திலே வருவதற்கு எத்தனை இடையூறுகள் இருந்த போதும் முதல்லே சீஷர்கள் போப்போன்னு துரத்திருப்பாங்க. ஆனால் அவள் பின்தொடர்ந்து வந்து கத்தி சத்தமிட்டு தாழ்த்திக் கொண்டு, மேஜையிலிருந்து விழுகிற ஒரு துணிக்கை, ஒரு சின்ன துண்டு போதும் ராஜா, ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் மகளை பிடித்திருக்கிற அசுத்தாவி அவளை விட்டு விட்டு போய்விடும். உடனே அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார்.
அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆஹா, அம்மா, அவனுடைய விசுவாசம் பெரியது. உன் பேரு பெருசு, உன் ஊரு பெருசு, நீ வச்சிருக்கிற பணம் பெருசுன்னு இல்லைங்க. எது பெருசுங்க? உன்னுடைய விசுவாசம் தான் பெருசு. உங்ககிட்ட எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் மேல உனக்கு விசுவாசம் இருந்தா ஆண்டவர் உன்னை மெச்சிக் கொள்ளுவார். அவர் உன்னுடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய்ப்பார், உனக்கு பதில் தருவார். அம்மா, உன்னுடைய விசுவாசம் பெரியது ஆனபடியினாலே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அவ என்னங்க விரும்புனா? அவ அங்க வந்து சொன்னா, ஆண்டவரே, என்னுடைய மகள் அசுத்தாவை பிடித்து அவதிப்படுகிறாள் என்று சொன்னாள். அதை விட்டுட்டு என் மகளுக்கு சுகத்தை கொடுங்கன்னு கேட்டாளா? அல்லது வந்து அசுத்தாவியை துரத்துங்கன்னு கேட்டாளா? இல்ல, அவ என்ன விரும்பினாள், என்ன செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நம்மள நிறைய பேருங்க ஆண்டவரே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லுவோம், அடுத்த நிமிஷமே அதை மறந்து போயிடுவோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் என்ன கேட்டோன்னு கூட மறந்து போயிடுவோம். ஆனா பர்சிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, விடாமல் தொடர்ந்து ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், பதில் கிடைக்கிற வரையில ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்தோட கூட ஜெபிப்பது அவசியம். இந்த கானானிய ஸ்திரீ தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாள், விசுவாசத்தோட கூட கேட்டுக்கொண்டிருந்தாள். தனக்கு இருக்கிற பிரச்சனையை ஆண்டவரிடத்திலே சொன்னாலே தவிர அவர் என்ன செய்ய வேண்டுமோ என்பதை அவரிடத்துல அவள் சொல்லல. ஆனா நாட்கள்ல நிலைமையே மாறி போயிடுச்சுங்க. இந்நாட்கள நாம ஆண்டவருக்கே சொல்ற அளவுக்கு தயாராயிட்டோம். அதனாலதான் ஒன்னும் இல்லாதவங்கள தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யணும்னா நாம அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அனைத்தையும் அறிந்த ஞானி. எனவே ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். மெய்ப்பர்களாக எங்க மேல விசுவாசம் வைக்க கூடாதுங்க. நாங்கள் அறிவிக்கிற கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் அறிவிக்கிற கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்கள். நீங்களே அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்கள் விண்ணப்பத்தை அவரே கேட்பார். அவர்கிட்ட நீங்க எல்லாத்தையும் விவரமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறபடினாலே உன்னுடைய எல்லா வேதனைகளையும் ஒரு வார்த்தையில சொன்ன அவர் புரிந்து கொள்ளுவார். அதற்கேற்றபடி உனக்கு பதில் தருவார். எத்தனை பேர் இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சில சமயத்துல ஜெபத்துக்கு பதில் வராத போது ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? சோர்ந்து போயிடாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க, நிறுத்திடாதீங்க. சில சமயங்கள்ல தேவன் சிலருக்கு நிறைய கொடுத்திருப்பார் உன்னுடைய தேவையை சந்திப்பதற்காக. உனக்கு கொடுத்திருப்பார் அவங்க தேவைகளை சந்திக்கிறதுக்காக. ஒரு நேரத்தில் ஒரு விதமாக வெவ்வேறு மனிதர்களை பயன்படுத்த வெவ்வேறு வழிமுறைகளை தேவன் கையாளுவார். அவங்க ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சு, ஏன் ஜெபத்துக்கு பதில் வரவே இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. அவர் எப்போதுமே ஒரே வழிமுறையில் செய்கிறவர் அல்ல. நீங்கள் குருடர்களுக்கு பார்வையை கொடுத்த விஷயத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தன்னுடைய கையை வைத்த போதே பார்வை கிடைத்து விட்டது. ஆனா எல்லா குருடர்களுக்கும் அதே விதத்தை பின்பற்றினாரா? அப்படி செய்யவே இல்லை. ஒருத்தர் ஊருக்கு வெளியே கூட்டிட்டு போய் தம்முடைய கரங்களை கண் மீது வைத்த உடனே இப்ப தெரியுதான்னு கேட்டோன்னா தெரியுதுன்னு சொன்னாரு. என்ன தெரியுதுன்னு கேட்டா மனுஷங்க மரம் மாதிரி நடக்கிறது தெரியுதுன்னா. அப்ப என்ன தெரிஞ்சிருக்கு? ஏதோ பாதியா தெரிஞ்சிருக்கு. மறுபடியும் தம் கரத்தால் தொட்ட போது அப்படின்னு அங்க 2 விஷயம் தம்முடைய கரங்களை வைத்து அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுதான்னு கேட்டு வேறொரு விதமா அவனை சுத்தமாக்கினான். அதே போல இன்னொருவனை சுத்தமாக்கிய போதோ தரையிலிருந்து மண்ணெடுத்து அதிலே உமிழ்ந்து அதை குழப்பி அவன் கண்களிலே பூசி சீலோவாமுக்கு போய் கழுவிக்கொள் என்றார். எல்லாரையும் ஒரே மாதிரி சுகமாக்க வேண்டியதானே? ஒண்ணு எல்லாரையும் போய் கழுவுன்னு சொல்லணும், இல்ல எல்லாரும் கண்ண மேலே கை வைக்கணும். என்னங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு மாதிரி பதில் வந்ததுன்னு உனக்கும் அதே மாதிரி பதில் வேணும்னு எதிர்பார்க்க கூடாது. நீங்கள் ஜெபித்து விண்ணப்பம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். அதை தாழ்மையோடு பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு கூட விண்ணப்பம் பண்ணுங்கள். நீங்கள் கேட்பது உங்களுக்கு கிடைக்கிற வரையில விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருங்கள். விண்ணப்பங்களை கேட்கிற ஆண்டவர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ஏசு இந்த வீட்டுக்கு போகல, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணல, அல்லது எண்ணெய் பாட்டில கொடுத்து அனுப்பல. நீ போமா, நீ விரும்பியபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னார் ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். அந்த நேரத்திலேயே அசுத்தாவை பிடிச்சு கடகடன்னு குதிச்சுக்கிட்டு இருந்த அந்த மகள் நேர்த்தியா எழுந்து உட்கார்ந்து அவங்க அம்மா வர்றதுக்கு மேல காஃபி வச்சு கொடுத்தாலும் என்னமோ. என்னங்க, என்னாச்சுமா? என்னன்னு தெரியலமா, நான் சரியாயிட்டேன். எத்தனை மணிக்கு? சரியா 11:20 எந்திரிச்சு உட்காந்துட்டோமா? ஓ, அந்த டைம்ல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொன்னாரு. விசுவாசிக்க உன்னால் கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கேளுங்க, உங்க குடும்பத்துக்காரருக்காக கேளுங்க. என் பிள்ளை மாற மாட்டான், என் கணவர் மாற மாட்டார், எங்க அப்பா மாற மாட்டார், அப்படி நிறைய பேர் வேதனைப்படுறீங்க. நிறைய பேர் தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் உபத்திரவத்துக்குன்னே ஒருத்தன் இருப்பான். சாத்தா என்ன செய்வான்? வீட்டுக்கு ஒரு ஆளை பிடிச்சுக்கிட்டு அந்த ஒரு ஆள் மூலமா அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சமாதானத்தையும் கெடுத்துக்கிட்டு இருப்பான்.
முக்கியமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இரக்க குணம் இருக்குங்க. தின்னா திங்கிறான் சாகுறான்னு சொல்ல மாட்டோம் நாம. ஆண்டவர் அறியாத போது சொல்லியிருப்பான், அதான் அவன் தலையெழுத்து, என்ன ஆகிறான் ஆகட்டும் அப்படின்னு அவனை விட்டுருப்போம், நான் சொல்லியிருப்போம். ஆனா இப்ப அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். என் கணவர் மாறணும், என் வீடு மாறணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஒரு வீட்டுல குடிகாரர் இருந்தா அவரு குடிச்சுக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவரை பெற்றவங்க அம்மாவோ அப்பாவோ ஐயோ இவரு மாத்தியா, இவரை மன்னிங்க ராஜா, இவரை ரட்சிங்கன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க எப்போதும் பிள்ளைக்காக. அதான் கிறிஸ்தனுடைய அன்பு. அந்த அன்போட கூட நீ செய்கிற ஜெபங்கள் கட்டாயமாக உன் குடும்பத்தை கட்டுவிக்கும், உன் பிள்ளைகளை விடுவிக்கும். அசுத்தாவியால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்களை, அது எது எப்படி இருந்தாலும் சரி, தேவனால் கூடாத காரியம் இல்லை. அவர் நம்புதற்குரியவர், நான் நம்பிக்கை இல்லாதவன். அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தமில்லாதவன். அவர் விண்ணப்பங்களை கேட்கிறவர், நான் விண்ணப்பம் பண்ண வேண்டியவன். என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரை பற்றிக் கொண்டால் இன்னும் அற்புதமான காரியங்களை பார்ப்போம். எழுந்து நிற்கலாமா? நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். எல்லோரும் வாய்களை திறந்து ஒரு சின்ன விண்ணப்ப ஜெபம். உன் வீட்டிலே மாறாதவர்கள் இருக்கிறார்களா? உன்னுடைய மகனோ உன்னுடைய மகளோ? அவர்களுக்காக விண்ணப்பிக்கலாம். 2 கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஒரு நிமிடம் ஒரு சிறிய பிரார்த்தனை செய்யலாம். பரிசுத்தரே, அன்புள்ள பிதாவே, இந்த வேளையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ராஜா. அந்த கானானிய ஸ்திரீ உம்முடைய பாதப்படியை தேடி வந்ததைப் போல உம்முடைய பிள்ளைகள் என்ன ஆசையோடு வந்திருக்கிறார்களோ, என்ன வேதனையோடு வந்திருக்கிறார்களோ, என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறார்களோ, என்ன விண்ணப்பம் செய்கிறார்களோ, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று உம்முடைய அந்த வார்த்தைகள் இன்று உம்முடைய பிள்ளைகளாகி இவர்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க தகப்பனே. ஆம், என் ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார். ஆம், என் ஆண்டவர் என் கணவரை மாற்றிவிட்டார். ஆம், என் மகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாள், மகன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், என் விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைத்து விட்டது என்ற விசுவாசத்தோடு இங்கிருந்து போக கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் இருதயங்களின் ரகசியத்தை அறிந்த ஆண்டவரே, எங்கள் சுவாசத்தை அறிந்தவரே, எங்கள் பெருமூச்சுக்களை அறிந்திருக்கிறவரே, உம்முடைய பிள்ளைகளில் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்க ராஜா. பொருளாதார சிக்கல்களிலிருந்து விடுவிங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்குங்கப்பா. தாவீதின் குமாரனே, எங்களுக்கு சகாயம் பண்ணுங்க என்ற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே வைத்து அதற்கு நீர் பதிலளிக்கிற வேளையிலே என் தேவன் எனக்கு இறங்கி இருக்கின்றார் என்றும் என் விண்ணப்பங்களுக்கு பதில் தந்தார் என்றும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபையிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்பினால் உங்கள் ஜெப தேவைகளை இப்பொழுதே போன் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள், அல்லது இமெயில் மூலமாகவோ SMS மூலமாகவோ கடிதம் எழுதியோ தெரிவியுங்கள். எந்த வழியில் உங்கள் ஜெப தேவைகளை தெரியப்படுத்தினாலும் அவர்கள் ஆண்டவர் பாதத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். கட்டாயமாக தேவன் நமக்கு பதில் தருவார். நீங்களும் ஜெபியுங்கள், அப்பொழுது ஆண்டவருடைய அற்புதத்தை காண்பீர்கள். பாரத்தோடு செய்யப்படுகிற இந்த ஊழியத்தில் நீங்களும் கூட பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்பினால், ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏவினால், உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப விரும்பினால், இதோ பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை ஸ்கிரீனிலே கொடுத்திருக்கிறோம். இன்னும் மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் 8939801234 என்ற நம்பருக்கு கால் செய்யுங்கள். காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணிக்குள்ளாக நீங்கள் போன் செய்யலாம். சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் அந்த போனை அட்டன் பண்ணி உங்களுக்கு பதில் தருவார்கள். இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள முடியும். தெலுங்கில் மாத்திரமல்ல, ஹிந்தி, தமிழ், மலையாளம், பெங்காலி மற்றும் ஒரியா பாஷைகளிலும் கல்வாரி தரிசனம் என்கிற இந்த டிவி நிகழ்ச்சி அநேக சேனல்களில் ஒளிபரப்பாகிறது. பிற பாஷைக்காரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற பாரம் உங்களுக்கு இருக்கும் என்றால், ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏவினால் காணிக்கைகளை அனுப்புங்கள். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். தேவனுக்கு சுத்தமாலாம் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெய்பால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.